ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்னு பலன் பார்க்க போகிறோம். 2026ல் கடந்த வருடங்களில் 2025 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், சனீஸ்வரன் வந்து 10ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றம், தொழிலில் கொஞ்சம் தாமதம், வருமானத்தில் தாமதத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பார். சரிங்களா? ஆனால் இந்த 2026ல் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டாடப்படுறார். இந்த உங்களுக்கு பிரச்சனையே வந்து இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறமே கடந்த 6 மாதத்திற்கு முன்னு எக்ஸாக்டாக சொல்லணும்னா இப்போ 2025 பிப்ரவரி மாதத்துல இருந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. தொழில் மாற்றத்தை உண்டாக்கிக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்க கேது வந்து 8ஆம் இடத்துல உடல்நல பிரச்சனையும் இருந்துட்டு இருக்கும் இந்த ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. அது வந்து இன்னும் மாற்றமாக இந்த ஒரு 6 மாதத்துல மாற்றமாகுது. சரிங்களா? 10ஆம் இடத்துல இருக்க சனீஸ்வரன் 11ஆம் இடத்துக்கு வராது. அதாவது திருக்கணித்தின்படி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. வாக்கியத்தின்படி மார்ச் மாசத்துல வரப்போறார். அப்படி 11ஆம் இடத்துல வர்றப்ப ஸ்ட்ராங் ஆகுது. அப்படி ஸ்ட்ராங் ஆகுறப்ப உங்களுக்கு யோகாதிபதி யாருன்னா சனீஸ்வரன் தான். ஒரு யோகத்தை கொடுப்பார். 11ஆம் இடத்துல இருந்து லாபத்தை கொடுக்க போகிறார். புது புது தொழில் செய்யலாம், புது முயற்சிகள் செய்யலாம், மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கும். 4ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கனால என்னென்ன பண்ணுவாருன்னா உடல்நல பிரச்சனை, உடல்நல பிரச்சனையை விட வந்து சொத்தில் பிரச்சனை, வண்டி வாகனத்துல பிரச்சனை ஆகிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இது மாதிரி நடந்திருக்கும். சொத்துக்கள் தகராறு, தயார் உடல்நல பிரச்சனை, இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இது வந்து இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு மாறும். இந்த 2024 ஒரு மாற்றம் வரும். சரிங்களா? இந்த வாகன இதில் ஒரு இந்த சொத்துக்கள் ஒரு தெளிவான முடிவுகள் கிடைச்சிருக்கும். அதில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். சொத்துல கேஸ் வந்துருக்கிறது, அம்மா இருக்கிறது, ஆஸ்பத்திரி போகிறது, இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இது எல்லாமே இந்த சனீஸ்வரன் வந்து 11ஆம் இடத்துல உட்காரனால மாற்றம் உண்டாகும். கேது பயிற்சிக்கு அவரும் மாற்றம் உண்டாகும். நீங்கள் போக போனீங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு போக வேண்டும். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துங்கள்.